الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا صدق الله العظيم அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய பெயர் நாமம் கூறி இன்றைய குத்துபா என்னும் இந்த பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் முதலில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலம் பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அணிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம்மை சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, எங்களுக்கு தெரியும் ரபியுல் அவ்வல் மாதம் இன்னும் ஒரு சில நாட்களிலே பிறக்க இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்து விட்டால் நாம் பேசக்கூடிய ஒரு விடயம்தான் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூ உலகத்துக்கு பூத்த மாதம், இந்த பூ உலகை விட்டு பிரியாவிடை கொடுத்த மாதம். அதனால் பெருமானாருடைய பிறப்புகளை, பெருமானுடைய இறப்பை போட்டி பேசக்கூடிய காலமாக அந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, இந்த உலகத்திலே அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெயர் தான்.
அதுக்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே அதிகமாக மக்களால் பேசக்கூடிய, மக்களால் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இருக்குமாக இருந்தால் அது முஹம்மது முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவருடைய பெயர் தான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்பது நுபுவத்துக்கு பின்னால் மட்டுமல்ல, 40 வயதுக்கு பின்னால் மட்டுமல்ல, 40 வயதுக்கு முன்னாலும் பெருமானாருடைய வாழ்க்கை அற்புதமானது. பெருமானாருடைய வாழ்க்கை சமூகத்திலே புகழப்படக்கூடியது, சமூகத்தோடு மத்தியிலே முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடியது. அந்த அளவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல் அமீன், அல் சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்ற பெயர் வந்தது பெருமானாருடைய நபிப்பட்டத்திற்கு பின்னால் அல்ல. பெருமானாருக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு பின்னால் அல்ல, நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலே சிறு புராயத்திலே அங்குள்ள மக்காவாசிகள் எல்லாம் பெருமானாரை அல் அமீன், நம்பிக்கையாளர், சொல்வேனாலும் ஒவ்வொருத்தரை ஒப்படைக்கலாம், அமானிதமாக இந்த பொருளையும் ஒப்படைக்கலாம், நம்பிக்கை நியாயமாக நடப்பார் என்று மக்கள் மத்தியிலே நம்பிக்கையார் என்று போற்றப்பட்டவர். அது மாத்திரமல்ல, சாதிக், உண்மையாளர் என்று போற்றப்பட்டவர். அன்பானவர்களே, அந்த ஜாங்கிலிய காலத்திலே மக்கள் எப்படி பொய் சொல்லுவார்கள் என்றால், பொய்யெல்லாம் மெய்யை போன்று உண்மையை போன்று சொல்லிவிடுவார்கள். இவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்று தேடிக்கொள்ளேலாத அளவுக்கு உண்மையை போன்று பொய்யை சொல்லிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டு அந்த மக்கள் அதை நம்பிக்கொண்டு அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் நேர்மையாக உண்மை பேசக்கூடியவர். அந்த காலத்திலே கேட்டால் உண்மை பேசக்கூடியவர் யார் என்று கேட்டால் இது அனாதை பிள்ளை பெருமானார் தான் என்றார்கள். பெருமானுடைய சிறு பிராயம் எங்களுக்கு தெரியும், தாயும் தகப்பனும் சிறு பிராயத்திலே மௌத்தாகி விடுகிறார்கள். ஆனால் அவருடைய பராமரிப்பு என்பது அற்புதமானது, அலாதியானது. அதனால் அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே பெருமானாருடைய பற்றி, பெருமானாருடைய செய்திகளை பற்றி, பெருமானாருடைய அங்க அவயவங்களை பற்றி, பெருமானாருடைய பேச்சு எப்படி, பெருமானாருடைய கேள்வி எப்படி, பெருமானாருடைய நடை எப்படி, பெருமானார் யாரோடு இருப்பார்கள், நீங்கள் பெருமானாருடைய நெஞ்சம் எப்படி போன்ற ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சிலாகித்து பேசியிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சிறப்பித்து குர்ஆனிலே பேசியிருக்கிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பெருமானாருடைய வருகையுடைய நோக்கம் என்ன? இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே நாயகமே, உங்களை உலகத்துக்கு நாங்க அனுப்பினது இதற்காக தெரியுமா? ஷாஹிதன், சாட்சியாக உங்களை அனுப்பினோம். நல்ல மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பினோம். ஆபத்தியக்கூடிய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நல்ல மக்களுக்கு நன்மாராயம் செல்வதற்காக உங்களை அழைத்து வைத்தோம் என்பதாக உங்களை அனுப்பிய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய அந்த வருகையை பற்றி, பெருமானார் உங்களை நாங்கள் ஏன் அனுப்பினோம் என்பதை பற்றி அல்லாஹ் பெருமானாருடைய வருகையை பற்றி சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களை, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லியுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் ஏன் அனுப்பினோம் தெரியுமா? லியுஸக்கீஹிம், மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக, மக்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அன்றைய காலத்துல வாழ்ந்தவருடைய உள்ளம் மிக பயங்கரமான உள்ளம். யாராவது ஒரு அநியாயம் செய்து விட்டால், யாராவது ஒரு தப்பு செய்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மனிதரை கொண்டு அந்த மனிதருடைய மண்டையோட்டிலே சாராயம் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறு பிள்ளைகள் வயிற்றிலே பெண் பிள்ளைதான் வளர்கிறது என்று அறிந்திருந்த அந்த ஜாங்கிலிய காலத்திலே அந்த உயிரோடு அந்த தாயை கொண்டு அந்த பிள்ளையை உயிரோடு எடுத்து அந்த பிள்ளை உயிரோடு மண்ணுக்குள்ளே புதைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட கால அன்பானவர்களே, எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அந்த உலகத்துக்கு நன்மாராயமாக முன்மாதிரி மிக்கவராக அனுப்பி வைக்கிறார். மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக. பெருமானுடைய வருகை என்பது இந்த உலகம் சுத்தமாக இருக்க வேண்டும், இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். பெருமானுடைய வருகை என்பது கண்ணியமானவர்களே இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு மாத்திரம் அல்ல, பெருமானாருடைய வருகை அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அனுப்பினோம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தியது கிடையாது. இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோருக்கும் நபிகளுடைய வருகை என்பது ரஹ்மத், அருளாக இருக்கிறது. அன்பானவர்களை, நானும் நீங்கள் எங்கள் நபிகளாரை பின்பற்றுகின்றோம். எனவே இந்த காலங்களில் அவருடைய முன்மாதிரியுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே
பல நபிமார்களுடைய பெயர்கள் அதிகமாக அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். ஆனால் எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே 5 இடங்கள்ல தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஒரு இடம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடம் பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், இந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது இடம் மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், அந்த இடத்துல அல்லாஹ் முஹம்மது என்று பயன்படுத்துறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் பெருமானாருக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெயர் முஹம்மது அஹ்மத். முஹம்மது என்ற வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் 4 இடங்கள்லையும், இன்னும் ஒரு இடத்துல அஹ்மத் என்றெல்லாம் பயன்படுத்துகிறான். அல்லாஹ் அந்த இடத்துல அஹ்மத் என்று பயன்படுத்துகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி குர்ஆனிலே பெருமானுடைய பெயர் வெறுமனே 5 இடங்கள்ல தான் வந்திருக்கின்றது. ஆனால் ஏனைய நபிமார்களுடைய பெயரை பாருங்க, குர்ஆன்ல அதிகமாக அல்லாஹ் பயன்படுத்துறான். யா ஜக்கரியா, ஏ ஜக்கரியாவே, யா மூசா, ஏ மூசாவே, யா ஈசா, யா யஹ்யா, இப்படி பல நபிமார்களை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அழைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்திலே 10க்கு மேற்பட்ட நபிமார்களை ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னா அவ்ஹைனா இலைக் كما أوحينا إلى نوح والنبيين من بعده وأوحينا إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وعيسى وأيوب ويونس وهارون وسليمان وآتينا داود زبورا. வஹீ பற்றி பேசக்கூடிய குர்ஆனுடைய ஆயத் சுமார் அல்லாஹ் 10க்கு மேற்பட்ட நபிமார்களை ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் பேசியிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக பயன்படுத்தல. பெருமானாருடைய சிறப்பு பெயர்களை, பெருமானாருடைய கண்ணியத்தை நினைவுபடுத்தும் முகமாக பெருமானாருடைய கண்ணிய பெயர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், ஏ ரசூலே, யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர். அல்லாஹ் அந்த இடத்துல சிறப்பு பெயர்களை கொண்டு போர்வை போத்தி கொண்டிருப்பவரே என்று அல்லாஹ் சிறப்பு பெயர்களை கொண்டு நபிகளார அழைக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்நபிகளாருடைய வர்ணனையை பாருங்க. அல்லாஹ் நபிகளாருடைய உள்ளத்தை பேசுகிறான். நபியே நாயகமே, உங்களோட உள்ளம் வறண்ட உள்ளமாக, உங்களோட உள்ளம் சொத்து இல்லாத கடுமையான உள்ளமாக இருந்தா உங்களோடு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, விரண்டோடி இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த இடத்துல சொல்லிட்டு வருகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் சொஃப்டான உள்ளம், மிருதுவான, அதனால் சஹாபாக்கள் அவரோடு கலந்திருந்தார்கள். அன்பானவர்களே, அப்படி சொஃப்டான உள்ளமாக இல்லாம இருந்தால் மக்கள் அவர்களை விட்டு விரண்டோடு இருப்பார்கள். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், சிலர்கள் பைஅத் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் நபிகளாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ, யார் நபிகளாரோடு பைஅத் செய்து கொண்டார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செய்ததை போல என்று அல்லாஹ் குர்ஆன்ல படம்பெயர்க்கிறான். அன்பானவர்களே, நபிகளுடைய பேச்சை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நபிகளார் நாங்க நினைச்ச மாதிரி பேசுவதை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதெல்லாம் வஹி. அல்லாஹ் எதை பேச சொல்கிறானோ அதைத்தான் பேசுவார்கள். அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹியை கொண்டுதான் அவர்கள் கதைக்கிறார்கள். அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதைத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாயகமே, உங்களோட உள்ளத்தை விரிவான உள்ளமாக, பரந்த உள்ளமாக நாங்க ஆக்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அவயவங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான்.
இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே நீங்க யாரோடு இருக்க வேணும் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய, காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய இந்த மக்களோடுதான் நீங்க இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது அலாதியானது, அற்புதமானது. எனவே அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த துறையிலே நாங்கள் பின்பற்றினாலும் எல்லா துறையிலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்டாக, ஒரு மாணவராக இருந்து பாருங்க, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வாலிபருக்கும் பெருமானார் முன்மாதிரியாக இருப்பார்கள். நாங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து, ஒரு தகப்பனாக இருந்து பெருமானாரை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு முன்மாதிரி பெருமானாருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த மனைவிமார்களுக்கு கணவராக வைத்து பாருங்கள், எல்லா கணவன்மார்களுக்கு முன்மாதிரி பெருமானாருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அப்பாவாக அல்லது ஒரு பிள்ளையுடைய அப்பாவாக அல்லது பாட்டனாக வைத்து பாருங்கள். கண்ணியமான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பேர பிள்ளைகளுக்கும் பெருமானாருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இரக்கமாக, அன்பாக, பாசமாக சமூகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாருடைய மனதையும் உடைக்க மாட்டார்கள். மக்கள் மனதிலே வாழக்கூடிய ஒரு புருஷராகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். யாரு கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். ஏதாவது ஒரு வழி செய்து அவர்கள் கொடுப்பார்கள். தங்களிடத்துல இல்லையா? அப்படி இல்லை என்றால் நல்ல வசதியான சஹாபாக்களுடைய வீட்டுக்கு அனுப்புவார்கள். விருந்தாளி வருகிறது, பெருமானாருடைய விருந்தாளி உங்களுடைய வீட்டுக்கு வருகிறது, கவனியுங்கள் அன்பானவர்களே. இப்படி சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு நபித்தோழர் வருகிறார். அவர் சாதாரண வறுமையான ஒரு மனிதர். பெருமானாரிடத்திலே வந்து கேட்கிறார், நாயகமே எனக்கு பசி, நாயகமே எனக்கு உடுத்துக்க வழி இல்லை, நான் கஷ்டமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வழி செல்லுங்கள் நாயகமே என்று கேட்கிறார். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை காட்டினார்கள். என்ன சஹாபியுடைய வீட்டுக்கு நீங்க போங்க, உங்களை அவங்க கவனிப்பாங்க என்ன அனுப்புகிறார்கள். அந்த சஹாபி அப்படியே அந்த இடத்துல இருந்து நகர்ந்து அப்படியே போகிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போகிறார். கண்ணியமானவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்ல இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அவர் யோசிக்கிறார், நான் வந்த வீடு தவறி வீடு வந்து விட்டோனோ, வீட்டிலே எந்த அதாவது விளக்குகளும் எரியவில்லை, இருட்டாக இருக்கிறது, மிகவும் கஷ்டமான ஒரு வீட்டுக்குள்ளே நான் வந்து விட்டேனா, அல்லது வழி தவறி பெருமானார் யாரை காட்டினார்களோ அந்த வீடு இல்லாமல் வேறு வீட்டுக்கு வந்து விட்டேனா என்று யோசிக்கிறார். கண்ணியமானவர்கள் சலாம் சொல்லுகிறார். சலாத்துக்கு பதில் சொல்லிக் கொண்டு அப்படியே முன்னால் வருகிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கண்ணியமானவர்களை கேட்கிறார், நீங்களா அப்துர் ரஹ்மான்? ஓ, நான் தான் அப்துர் ரஹ்மான் என்று அவர் பதில் சொல்கின்ற போது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உங்களுடைய வீட்டுக்கு என்ன அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களை கொஞ்சம் இருங்கள் என்று வாரம் என்று சொல்கிறார். அப்படியே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வீட்டை பார்த்தால் கண்ணியமான ஒரு வசதிக்கார வீடு மாறி வழங்கையில சாதாரண அவரை விடவும் வசதிகள் குறைந்த ஒருவர், விளக்கு கூட பத்தவில்லை, வெளிச்சம் கூட வீட்டில இல்லை. அப்படி இருக்கின்ற நிலைமையிலே அந்த நபித்தோழர் அப்படியே பின்னுக்கு போய் என்ன செய்கிறார், கொஞ்சம் தங்க காட்சிகள் அல்லது இன்னும் ஒரு வாயத்திலே வெள்ளி காட்சிகள், அதாவது என்ன செய்கிறார், ஒரு பையிலே கொண்டு வந்து அவருடைய கையிலே கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, கொடுத்து அவருக்கு எடுக்க மனமில்லை. என்னை விட ஒரு வறுமையான நிலையில் இருக்கின்ற ஒருவரிடத்திலே பெருமானார் அனுப்பி வைத்து விட்டார்களே என்று ஒரு கவலை. கண்ணியமானவர்களே, அதை அவர் அப்படி எடுத்துக்கொண்டு சொன்னார்கள், நீங்கள் என்னை விட இப்படியான நிலைமை இருக்கும் போது மக்களுக்கு கொடுக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார், பெருமானார் இப்படித்தான் எங்களை பழக்கியிருக்கிறார்கள், தேவை போக மற்றவரை கவனியுங்கள், மற்றவருடைய விடயங்களை பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக எங்களுக்கு கட்டளைத்திருக்கிறார்கள், அதனால் தான் மற்றவர்களை கவனிக்கிறேன் என்று. கண்ணியமானவர்களே, அந்த மனிதர் அப்படியே அந்த நல்ல குணம் உள்ளவர், அவர் எடுத்துக்கொண்டு அவருக்கு துவா செய்து விட்டு அங்கிருந்து அவர் கிளம்பினார். எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாங்களா இருந்தால் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு தந்து விட்டார், இந்த இடத்துல வேற ஒன்றும் கேட்க தேவையில்லை, நாம இடத்துல மாறினா போதும் என்று நாங்கள் சென்று விடுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், பெருமானாரோடு இருந்தவர்கள் அப்படித்தான் பழக்கப்பட்டார்கள். வறுமையான நிலைமையில இருந்தாலும் மக்களுக்கு உதவுவார்கள், கஷ்டமான நிலைமை இருந்தாலும் மக்களுக்கு உதவுவார்கள், தான் அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தாலும் மன்னிப்பார்கள். மாணவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எவ்வளவு அநியாயம் செய்தவர்களை பெருமானார் மன்னித்திருக்கிறார்கள்.
தன் கஷ்டங்களை எல்லாம் தனக்கெடுத்து இலகுவைத்தான் மற்றவர்கள் கொடுப்பார். பெருமானாருடைய பழக்கம் அப்படித்தான். எனவே நானும் நீங்களும் இந்த பரம்பரையிலே வந்தவர்கள். அந்த நல்ல குணம் நல்ல பண்பாடு எங்களிடத்திலே வர வேண்டும். எனவே கண்ணியமான சுருக்கமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். எனவே பெருமானாருடைய வரலாறை பேசுவதன் நோக்கம் என்னென்றா எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில பெருமானாரை பற்றி படிப்போம். பெருமானாருடைய அந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிற ஒவ்வொரு முன்மாதிரியான செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையில கொள்வோம். நிச்சயமாக நாங்களும் வெற்றி பெறுவோம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று எங்களை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் சென்றாலும் இன்றைக்கு அவரை பற்றி பேசக்கூடிய, அவரை பற்றி வருடாவது நினைவுபடுத்தக்கூடிய நினைவுகள் இருக்குது என்றால் அவர் இந்த உலகத்திலே ஒரு சாதனையான ஒரு மனிதர், சாதனையான ஒரு நபி என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மாற்று மத சகோதரர் கூட பெருமானாருடைய வரலாறுகளை படிக்கின்ற அளவுக்கு, பெருமானாரை பற்றி பேசுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாரை பற்றி அல்லாஹ் கூட குர்ஆனிலே சொல்லுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே நாயகமே, மேலும் நீங்க அழகான குணத்தில் இருக்கிறீர்கள், நல்ல குணம் உங்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பானவர்களே, முழு உலகத்திலும் வாழக்கூடிய, அதாவது உலக மக்களுக்கு முன்மாதிரி நாங்கள். எங்களுக்கு முன்மாதிரி யார்? நடிகரா, விளையாட்டு வீரரா? இல்லை கண்ணியம். எங்களுக்கு முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரி குர்ஆன். அவர் அந்த சஹாபாக்களோடு வாழ்ந்த குர்ஆன் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படி அல்லாஹ் பக்குவப்படுத்தினான். எனவே பெருமானாரை நாங்கள் ஃபாலோ பண்ணினால், பெருமானாரை முன்மாதிரியாக கொண்டால், நிச்சயமாக எங்களை யாரெல்லாம் முன்மாதிரியாக கொள்கிறாரோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார். எதிர்காலத்திலே சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய மக்களாக மாறுவார்கள். எனவே நாமும் முன்மாதிரியாக செய்வோம், மக்களுக்கு நல்லதை செய்வோம், நல்லதை எப்போதும் நினைப்போம். நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். நாங்கள் யாருக்காவது அநியாயம் செய்தால் நிச்சயமாக அநியாயம்தான் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவார். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானுடைய வரலாறுகளை சுருக்கமாக பேசினேன். எனவே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நாளைய வறுமை நாளை பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த உறுப்பினுடைய பரக்கத்தையும் அருளையும் தந்து அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், இங்குள்ள மக்களுடைய பொருளாதாரங்களை நீ பரக்கத் செய்வாயாக. இங்குள்ள பெண்களுடைய கற்புகளை பாதுகாத்திடுவாயாக. பக்குவமான ஆண்களையும் பெண்களையும் இங்கிருந்து உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊருக்கு உலமாக்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. யா அல்லாஹ், நிறைய பேர் உலமாக்களாக மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக, ஷரீஅத்தை படிக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. அதை உதவி பண்ணக்கூடிய, அதற்கு உதவி செய்யக்கூடிய, அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய மக்களாக இந்த ஊர் மக்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. உனக்கு பொருத்தமான இடத்துல, பொருத்தமான நேரத்துல, பொருத்தமான வார்த்தை எங்களோட உயிரை நீ எடுத்துருவாயாக. இந்த துஆவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.